தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் கட்சி தலைவர் கூட்டணியிலேருந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுலேருந்து ஒரு சில ஆட்கள் அரசியல் புரிதல் இல்லாத ஆட்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் இவ்வளோ நாள் திமுக கூட்டணியில் தானே இருந்தார், அப்போல்லாம் அமைச்சர்களை குறைக்கு வரல, திமுக விமர்சிக்கலை, இப்போ வெளியே திமுக விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டனாகி என்னோட பதில் என்னன்னா, அவர் 5 ஆண்டு காலமாக இருக்கும்போதே விமர்சிச்சுட்டு தான் இருந்தார், அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருந்தார். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்று நீங்கள் தூக்கத்தில் இருந்திருக்கணும், இல்லை கோமாவில் இருந்திருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் தான் அது தெரியாது. அப்படி தெரியாத ஒரு சிலவங்க கமெண்டில் வருவாங்களா, அவங்களுக்கு நான் அந்த வீடியோ ஆதாரமாக நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் கூடுதல் இடம் கொடுக்கல, அதனால தான் விமர்சிக்கிறாருன்னு. எங்கள் கட்சி தலைவர் இந்த விஷயத்தை கூட்டணி விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியோட ஒவ்வொரு தொண்டனையும் கூப்பிட்டு கேட்டு அதில் என்னையை முதற்கொண்டு கேட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அவர் நினச்சா எங்கள் கட்சியில் யாருக்குமே எங்களுக்கு எம்எல்ஏ தாங்க அப்படின்லாம் யாருமே கேட்கல. அவர் நினச்சா ஒரு சீட்டை வாங்கியிருக்கலாம். அவருக்கு அரசு உறுதிமொழி குழு தலைவர் கொடுத்துருந்தாங்க, அது ஈக்குவலாக அமைச்சருக்கு ஈக்குவலான போஸ்டிங். அதை வாங்கிட்டு அவர் அழகாக இருந்திருக்கலாம். எதுக்கு கஷ்டப்படணும் வைக்கணும்? அவர் தான் நிறுவன தலைவர், அவரே முடிவு எடுத்திருக்கலாம். அவர் இதெல்லாம் தவிர்த்து கட்சியோட அனைத்து நிர்வாகிகளையும் கூப்பிட்டு கேட்டு எங்கள் கட்சிக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது, எங்களுக்கு ஒரு போராட்ட வடிவம் இருக்குது, இதெல்லாம் இது பண்ணி தான் நாங்கள் அவங்கள்ட்ட டிமாண்டாகவே வைக்கிறோம். அது போக அவங்க கொடுக்குற விதம் ஒன்று இருக்குது. இப்போது தேமுதிகலாம் பார்த்தீங்கன்னா 10 சீட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் ஒரே தடவை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு 4 தடவை 5 தடவை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஒரு தடவை போய் கையெழுத்தே போடாமல் வராங்க. இப்படி சூழ்நிலை இருந்திருக்கு. அதுபோக எங்கள் கட்சிக்கு, எங்கள் கட்சி தலைவருக்கும், கட்சியில் இருக்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு தன்மானங்கிற ஒன்று இருக்குது. அந்த தன்மானத்தை இழந்து எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான் 30 சீட்டாக இருந்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை. அதுபோக இன்னொரு வதந்தி ஒன்று பரவிட்டு இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டி இல்லை, வேல்முருகன் அறிவிச்சிட்டாரு அப்படிங்க. எங்கள் கட்சியோட தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான் போட்டியிலே தவிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சி 234 தொகுதியிலும் களம் காணும் 2026 சட்டமன்ற தேர்தலில். அதுவும் ஒரு சிலர் சொல்கிறாங்க அவர் பயந்துட்டாரு, அதனால தான் நிற்கலை, தோத்துருவாரு. அப்படிலாம் கிடையாது. அதுக்கு அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. 234 தொகுதியிலே அவர் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய இருக்கிறதுனால அவரால் அவர் தொகுதியில் நின்று அது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுங்கிறதுக்காண்டி அவர் நிற்கலை. எங்கள் கட்சி தலைவர் சொன்ன மாதிரி தான், அரசியல் அதிகாரம் யாருக்கு நிரந்தரமானது கிடையாது. அவர் எங்களுக்கு கற்றுத்தந்தது நீ ஒரு அரசியல்வாதி ஆகு அப்படிங்கிறதெல்லாம் கற்றுத்தரல. அவர் எங்களை ஒரு போராளியாக தான் உருவாக்கியிருக்காரு. அரசியல் நிரந்தரம் கிடையாது. ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கே நமக்கு போராட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அதனால அவர் எங்களை போராளியாக தான் உருவாக்கியிருக்காரு. தன்மான தலைவர் 234 தொகுதியிலே தனிச்சு கலங்கான்றாரு. அதே போல தமிழக வாழ்வுரிமை சார்பாக திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மேலப்பாளையம் மண்ணின் மைந்தன் எங்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர்